நேற்று நைட்டு சாண்ட்ராவும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சிரிச்சுட்டே பயங்கரமாக சிரிச்சுட்டே பேசியிருப்பாங்க. எனக்கும் இதானே நடந்துச்சு. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு ஒரு ஓரமாக அந்த கேட் பக்கத்தில் உட்காந்துருந்தா சும்மா இல்லாமல் பீன் பேக் எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் போட்டு உட்காந்துட்டு பேசு சாண்ட்ரான்னு சொல்லிட்டு கடைசி உங்ககிட்ட பேசி தான் என் கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. எனக்கு வந்து அமித்தோன்னு தோணுச்சு. பட் அமித்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம தான் ஏதாச்சும் தப்பாக கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவில் வந்து அந்த பாயிண்ட் ஆட் பண்ணலை. அப்புறம் திவ்யாவை சொன்னாங்க. திவ்யாவும் அப்படி தானே என் கூட பேசாமல் தான் அவள் கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொன்னாங்க. திவ்யாவை சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்போ கூட பயமாக இருக்குது. அமித்தை நான் நாமினேட் பண்ணியிருக்கேன், அது ஒரு பார்ட் ஆஃப் த கேம். பட் அதே வெளியில் போய் பார்த்துட்டு வந்து நீ என்னை நாமினேட் பண்ணன்னு அமித் சொல்லுவாரோன்னு கூட எனக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிருந்துருப்பாங்க. பட் இப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அவங்க வந்து சொன்னது வந்து அமித்தை பற்றி தான் போல இருக்குது. ஏன்னா அமித்தோட ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சனி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு போஸ்ட் வச்சுருக்காங்க இன்ஸ்டாவில். என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப், எ குட் சோல் பிலீவிங் தட் யூஆர் ஆக்சுவலி கிரேவிங் இஸ் ராங் இஸ் இட் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க சாண்ட்ரா அவங்கள தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அமித் வந்து ஒரு நல்ல சோல். அவர் வந்துட்டு உண்மையிலேயே சாண்ட்ரா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி வந்து என்னான்னு பேசுனது வந்து உங்களுக்கு தப்பாக இருக்குல்ல, ஒண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு பிபி டீம் இதே மாதிரி கேமர்ஸையே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு #ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ஸ்கேம்ட்ராங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லார் மேலேயும் நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன்லாம் வெளியில் சொல்லிட்டு இருந்தார். ஆல்சோ திவாகருக்கு வந்து நல்ல டைம் இருக்குன்னா நான் உள்ளே வரும்போது அவர் இருக்க மாட்டார், அவர் இருக்கக்கூடாது, அவருக்கு பேட் டைம் இருந்துச்சுன்னா அவர் இருக்கும்போது நான் உள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் பிரஜன் வந்து சொல்லியிருப்பார். அவர் சொன்னது தான் முடிஞ்சது. எல்லோரும் ஸ்கேம்ட்ரான்னு அதை ஓவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கூட அதை யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் அவர் இப்படி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்ப ஓவராக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி அமித்தோட ஒய்ஃப் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நான் உண்மையிலே ஜெனுயினாக கேட்குறேன். என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பற்றி கண்டஸ்டன்ஸோட ஒய்ஃப் போடுற போஸ்ட் வந்து அது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? நிஜமாவே எனக்கு இது வந்து ஜட்ஜ் பண்ண தெரியலங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வருது, அவங்க போஸ்ட் போடுறாங்க. அட் த சேம் டைம் கண்டஸ்டன்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. எனக்கு 2 பக்கமும் தப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது, நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.